டே 10 ஆஃப் நான் காப்பி ஃபார்ம் வைக்க போகிறேன். நம்ம நேற்று டப் சைடை பண்ணியிருந்தோம். அதை போய்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் தண்ணி அதிகமாகவும் ரைட் சைடில் தண்ணி கம்மியாகவும் இருந்துச்சு. ஏன்னா சைடில் சின்ன ஓட்டை இருந்திருக்கு போல், நான் பார்க்காம விட்டேன். தண்ணியும் செட் ஆகிடுச்சு. பேரண்ட் கப்பீஸ்லாம் ஆட் பண்ணிடலான்னு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே பிடிச்சிட்டோம். பிடிச்ச எல்லாத்தையும் சும்மா கேரி பேக்கில் போட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இப்போ எல்லாமே தேர்ட் பேட்சுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாகவே குட்டி போட்டுரும். ஒரு 1 வீக் கேப்பில் பார்க்கலாம் எத்தனை குட்டி வருதுன்னு. அப்படியே நான் பிளான்ஸும் எடுத்துட்டேன். நான் மேலே போயிட்டு எல்லாமே தேவைப்படும்னு. அப்புறம் பாதாம் லீஃபும் இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். நம்மக்கிட்ட 3 பேர் கப்பீஸ் தான் இருக்குது. அதனால் இந்த 3 ரோவே போதும். சரி ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் லீஃப் ஆட் பண்ணிடலான்னு அதையும் ஆட் பண்ணிட்டேன். அப்படியே பிளான்ஸையும் 2 சைடுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு மீனுக்கு டெம்பரேச்சர் செட் ஆகணுன்னு அப்படியே வச்சுட்டேன். டபுள்யூ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சரி இப்போ பிடிச்சி ரிலீஸ் பண்ணிடலான்னு ஒன்று ஒன்றா பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ஃபஸ்ட்டு பயந்து தான் இருந்துச்சு. அடுத்து எப்படியோ செட் ஆகிடுச்சு. ரெட்டு தான் சூப்பராக இருந்துச்சு. பெரிய ஸ்பேஸ் கிடச்சோன்னே நல்லாவே ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் ஜாப்பனீஸ் ப்ளூவும் பிடிச்சிட்டேன். இது செம்ம பிரைட்டாக இருந்துச்சு ப்ளூ கலர்னால. இப்போ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு எல்லாம் பரவாயில்ல, அங்கேயும் ஸ்விம் பண்ணிட்டுருக்கு. ஒரு 2-3 டேஸில் செட் ஆகிடும் முடியும். அப்புறம் க்ரீன் நெட் போட்டு கவர் பண்ணிட்டேன், அப்போ தான் மேலே எதுவும் விழாதுன்னு. அப்புறம் இன்றைக்கான வீடியோ அவள் தான். டே 11 சந்திக்கலாம். தேங்க்யூ.